Hi friends, welcome back to Raywas World. இன்னைக்கு நம்ம Raywas Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புளியோதரை ரெசிபி தான் உங்க கூட நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு இது ரெண்டையுமே பாதி அளவுக்கு வறுபட்டு வரும்போது இதில் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதுவுமே லைட்டாக வறுபடட்டும். இந்த டைமில் காஞ்ச மிளகா நான் இன்றைக்கி ஒரு 4 காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன். ஸோ நம்ம தாளிப்புலையும் சேர்ப்போம் இல்லையா, அதனால ஒரு 4 காஞ்ச மிளகாவை சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 கொத்து தாராளமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா வறுபடட்டும். ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு வரும்போது இதில் மிளகு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் மேலே அந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன், ஜாஸ்தி சேர்க்க வேண்டாம். அதே மாதிரி இதில் கருப்பு எள்ளு சேர்த்துக்கிறேன். கருப்பு எள்ளு சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா வறுபடணும். ஏன்னா இந்த எள்ளு இதெல்லாம் பொரியும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். இந்த எள்ளு எல்லாமே சேர்க்கும் போது அந்த புளியோதரைக்கு அந்த டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ஸ்கிப் பண்ண வேண்டாம். இப்போ இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இப்போ ஒன்ஸ் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஹீட்லேயே உங்களுக்கு அது சூடான போதும், மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இது நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து இது நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஃபைனாக பவுடர் பண்ண வேண்டாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் ஓரளவுக்கு கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் நான் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம கடுகு போட்டோன்னே வெடிச்சிரும். ஏன்னா நம்ம பொடி கடுகு போடும்போது என்ன ஆகிடுது, அது சீக்கிரமாக வெடிச்சிருது. அதனால நான் முதல்ல அந்த வேர்க்கடலையை போட்டு ஒரு இது ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நான் இப்போ கொஞ்சம் கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நான் சேர்த்துட்டேன். இந்த டைமில் பார்த்திங்கன்னா அது ஈவனாக உங்களுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துடும். ஸோ அதுக்காக தான். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வேர்க்கடலையை நீங்கள் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் தாளிப்பு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி காஞ்ச மிளகா, உங்களோட காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா. அதுக்காக நிறைய போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா புளி சாதம்லாம் ஓரளவுக்கு மைல்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் இந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 5 காஞ்ச மிளகா இருக்கும், அந்த அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். அது நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா எல்லாமே பொரிஞ்சு அந்த காஞ்ச மிளகாவோட கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக அப்படி மாறணும்னு அவசியம் இல்லை, அந்த லைட்டாக மாறினா போதும். இப்போ இந்த டைமில் கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கடுகு அந்த போட்ட நமக்கு அந்த பயிரெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் கூட கொஞ்சம் கம்மியாக தான் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். எப்பயுமே அந்த மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கலரும் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ புளி கரைச்சி வச்சுருந்தேன். ஒரு 50 கிராம் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு அந்த தண்ணியை மட்டும் நான் அதில் ஊற்றியிருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும். இதை நீங்கள் ஊருக்கு போகும்போது பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் எண்ணெய்லாம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுனால எண்ணெய்லாம் ஓரளவுக்கு தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் போட்டு ஒரு மூடி போட்டு வச்சுட்டேன். இது நல்லா கொதிச்சு நல்லா தளன்னு வந்துட்டுருக்கு பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் அந்த லைட்டாக மேலே எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை நீங்கள் அப்படியே தூக்கி கொட்டிடக்கூடாது. நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் நமக்கு போடணும். நான் இன்றைக்கி ஒரு டீஸ்பூனில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தாராளமாக இந்த அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் நிறைய குவான்டிட்டி செய்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பவுடரை நம்ம அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பவுடர் வெறும் இந்த புளி சாதத்துக்கு மட்டும் கிடையாது, மற்ற எல்லா குழம்புங்களுக்கு கூட நீங்கள் காரக்குழம்புலாம் வைக்கிறீங்க, வத்த குழம்புலாம் வைக்கிறீங்க அப்படின்னாலுமே இது ஒரு டீஸ்பூன் போட்டு பாருங்கள், அந்த டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி கத்திரிக்காய் வறுவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பொடியை மேலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டு பாருங்கள், உண்மைக்குமே ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் மறுபடியுமே ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சிம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு 10 நிமிஷம் போல் நான் சிம் பண்ணிடுறேன். ஸோ அப்போ தான் அந்த எண்ணெய் மேலே நல்லா பிரிஞ்சு அந்த புளி சாறுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா கெட்டியாக அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா
உங்களுக்கு வெளியிலே வச்சாலுமே நீங்கள் நல்லா 10 நாளைக்கு மேலே தாராளமாக வச்சு சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்கனாலுமே 1 மாதத்துக்கு மேலே நீங்கள் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து ஒரு சின்ன பாட்டிலில் எடுத்து வச்சுட்டேன். மிச்சம் அந்த சட்டியில் இருக்கிறதுல தான் நான் வந்து ஒரு ஆளுக்கு வந்து பேக் பண்ணுற மாதிரி நான் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்ஸுக்கு லஞ்சுக்கு வந்து பேக் பண்ணது போக மிச்சம் தான் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் நம்மளோட புளியோதரை ரெசிபி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவர்ஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.